ஒன்றாம் பாடத்தினுடைய 2வது பகுதி. உலகில் உயிர் பல கோடி வருடங்களுக்கு முன் ஓருடன் கூடிய ஒரு சில தாவரமாக தோன்றி பரிணாம வளர்ச்சியின் காரணமாக இன்று 6 கோடி மனிதனாக வளர்ச்சி அடைந்திருப்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி அதிலிருந்து தொடங்குகிறேன். முதல் உயிரினமான தாவர செல் டிவிஷன் என்ற முறையில் இனப்பெருக்கம் அடைந்தன. அதாவது முதிர்ச்சியடைந்த ஒரு செல் 2ஆக பிரிந்து 2 இளநிலை செல்களை உற்பத்தி செய்யும். அதாவது பேரண்ட் செல் தன்னை தியாகம் செய்து தன் சந்ததியை உற்பத்தி செய்கிறது. பேரண்ட் செல் தன்னை தியாகம் செஞ்சிடும். பேரண்ட் செல் தன்னை கொண்டுட்டு தான் தன் குழந்தையை வளர்த்துறது. இதுதான் வந்து பேசிக். பேரண்ட் செல் தன்னை தியாகம் செய்து விடும். பேரண்ட் செத்து போய் தான் யங் செல் ஸ்டார்ட் ஆகும். அப்போ பேசிக் என்ன, சாவிலிருந்து பிறவி வருது. சாவிலிருந்து பிறவி வருது. அப்போ தன்னை தியாகம் செய்து தான் தன் குழந்தை வளர்த்துக்கின்ற நிலை இருக்குது. அதான் வந்து அந்த பரிணாம நிலைன்னு பேர். அப்போ பெற்றோர்கள் தன்னை தியாகம் செய்து தன் குழந்தைகளை காப்பாற்றுகிறார்கள் என்று புரிஞ்சுக்கணும். 100 கோடி ஆண்டுகளுக்கு முன்பாகனு வச்சுக்கலாம். சரியா? திஸ் இஸ் இமேஜினேஷன். மில்லியன் இயர்ஸ் எகோங்கிறது ஒரு இமேஜினேஷன். தட் இஸ் பாசிபிள். There is a chance for possible. I have told millions of years ago the nature has been creating the evolution science until today. ஆக பேரண்ட் செல் தன்னை தியாகம் செய்து தன் சந்ததியை உற்பத்தி செய்கிறது. இப்போதும் தேள்களின் விருத்தியின் போது தாய் தேல் இறந்துவிட அதன் குஞ்சுகளுக்கு முதல் உணவு அவற்றின் தாய் தேலின் உடல் தான் என்று நிலை இருக்கிறது. அதை இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த தாய் தேல் இறந்துவிட அந்த உடம்பை வந்து குஞ்சுகள் சாப்பிட ஆரம்பிச்சிடும். அப்போ அம்மா வந்து தன்னுடைய தியாகம் பண்ணிடுது. தன் உடம்பை தியாகம் பண்ணி குழந்தைகளுக்கு வரும். அப்போ வந்து தாய் தேலுங்கிறது கிட்டத்தட்ட 4ஆம் அறிவுன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? 4ஆம் அறிவு வரைக்கும் பெற்றோர்கள் தன்னை இழந்துதான் தன்னை சாகடித்து தான் குழந்தைகள் வளர்த்துறார்கள். இது பரிணாம வளர்ச்சியினுடைய ஒரு பங்கு. இன்றைக்கும் தாய் தேல் அப்படி தான் பண்ணுது. இது எச்சமாக இருக்கிறது. தேள்களின் விருத்தியின் போது தாய் தேல் இறந்தை விட அதன் குஞ்சுகளுக்கு முதல் உணவு அவற்றின் தாய் தேலின் உடல் தான் என்று நிலை இருக்கிறது. 5 அறிவு 6 அறிவு நிலையில் தாய் தந்தையர் உயிருடன் இருந்து இனப்பெருக்கம் செய்கிறோம். 5ஆம் நிலையில தாய் தந்தை உயிரோடு இருப்பாங்க. மாடு வந்து உயிரோடு இருக்கும், தன் குழந்தையை வளர்த்தும். அம்மாவும் சாகாது, அப்பவும் சாகாது. அப்புறம் கொஞ்ச நாள் வளருது, அப்புறம் செத்து போகுதுன்னு வச்சுக்கோமே. அதே மாதிரி மனிதனா மாறுகின்ற பொழுது 120 ஆண்டு வாழும்னு சொல்றாங்க. இனப்பெருக்கம் செஞ்சுட்டு தான் இருப்பான். அப்புறம் அவன் இறந்து போறான்னு சொல்றோம் இல்லையா? அப்போ இந்த 6ஆம் அறிவு வந்து பெற்றோர்கள் நீண்ட காலம் வாழ்றாங்க. அப்போ இது ஒரு வளர்ச்சி நிலை. அப்போ தன்னை தியாகம் செய்யாமல் தன்னை சாகடிக்காமல் இனப்பெருக்கம் செய்ய வல்லது அப்படிங்கிறது 7ஆம் நிலைன்னு பேர். 6ஆம் நிலை 5ஆம் நிலை வரைக்கும் 6 வரைக்கும் புரியுது உங்களுக்கு. அதுக்கப்புறம் நிலைத்து வாழுகின்ற தன்மைங்கும் பொழுது அவன் அந்த பசிதாகத்தை கட்டுப்படுத்தி இயற்கை சக்தியில் வாழ்கின்ற பொழுது அந்த விஷம் அவனை கொள்ளாது. ஆனால் விரும்புகின்ற பொழுது அவன் உடம்பை விட முடியும். விரும்புகின்ற வரைக்கும் வாழ்ந்துட்டு எல்லா நல்லதெல்லாம் செஞ்சுட்டு போகணும்னு நினைச்சா அவன் வந்து அந்த சமாதி நிலைக்கு போகலாம். இதுதான் தொடக்கமாக இருக்க முடியும். வேற எதுவுமே இருக்க முடியாது. இதுக்கெல்லாம் வந்து யாரும் ஆராய்ச்சி பண்ணவே இல்லை இது வரைக்கும். 2000 ஆண்டுகளாக இப்படித்தான் நடக்கிறது அப்படின்னு சொல்ல முடியாது. முதல்ல ஆகாரத்தை நிறுத்தி காட்டுறதுக்கு யாரும் வரல. பிராணாயாமங்கிறது காற்றிலே வாழ்கின்ற பயிற்சியை பற்றி இது வரைக்கும் யாரும் சொல்லலை. இப்போதான் வந்திருக்குது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இப்போதான் வெங்கடேஸ்வரன் விஞ்ஞானி கண்டுபிடிச்சு கொண்டு வர்றாரு. அவர் கூட அரைகுறை நிலையில தான் என்ன முயற்சி போதாமையின் காரணமாக முசுவாக மாறி இருக்க வேண்டும். அவர் சொல்லியிருக்காரு. யோக பிரஷ்டன்னு சொல்லுவாங்க. பயிற்சியை செய்கின்ற பொழுது மரணம் அடைந்தாலோ ஏதோ ஒரு காரணத்தில் மரணம் அடைந்து விட்டால் அவன் யோக பிரஷ்டனாக மாறி அடுத்த சுழற்சியில் அவன் அந்த தொடர்ந்து தூய்மை பெய்கின்றவனுடைய உடம்பில் புகுந்து அவனோடு முக்தி அடைவான் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. எல்லாம் வந்து இந்த யோக நூல்கள் அப்படித்தான் சொல்லுகிறது. திருமந்திரம் அப்படித்தான் சொல்லுது. திருமந்திரம் படித்து பார்த்தேன்னா பரிணாம அறிவியல் அப்படி மறுசுழற்சி பற்றி பேசுது. இந்த காயத்தை விட்டு இன்னொரு காயத்தை பற்றி பேசுது. உடனே இறந்தவன்லாம் உடனே வந்து மறுவரை எடுக்கிறதும் இல்லை. அது வந்து லைஃப் ஃபோட்டான். அது எப்போ விரும்புதோ அப்போ தான் எடுக்கும். அது 10 ஆண்டு ஆகலாம், 100 ஆண்டு ஆகலாம், 1 லட்சம் ஆண்டு கூட நீண்டு பிறவி எடுக்க முடியும். அதுக்கெல்லாம் இடையே கிடையாது. அதுக்கெல்லாம் பூமியில் தான் சுற்றிக்கிட்டே இருக்கும். எங்கே இழிச்ச வாயினா அவன் போய் ஏறிட்டு போயிடும். புரியுதுங்களா? தீய எலக்ட்ரானும் இருக்குது. தீய செயல் செஞ்சே வாழ்றவன் தீய எலக்ட்ரான். இந்த கொலை செய்கிறவன் அரசியல்வாதிலாம் தீய எலக்ட்ரானாக வருவான். யோகிகள் தான் நல்ல எலக்ட்ரானாக இருப்பாங்க. அவங்க யோக பயிற்சி செஞ்சுட்டு ஏதோ ஒரு காரணத்தினாக அவன் பாதியில் விட்டுக்கின்ற பொழுது யோக பிரஷ்டனாக மாறுகிறான். யோக பிரஷ்டன்னு பேர். பாதியில் விட்டவனு பேர். அவன் தொடர்ந்து மறுபடியும் ஒரு சுழற்சி வருகின்ற பொழுது யாராவது ஒரு தோளில் ஏறி தூத்திட்டு அவன் விடுதலை அடைகிறப்ப அவனோட விடுதலை அடைஞ்சிடும். இப்படியெல்லாம் சொல்லப்படுகிறது. சரிங்களா? ஆகையினால 5 அறிவு 6 அறிவு நிலையில் தம் தாய் தந்தையர் உயிருடன் இருந்து இனப்பெருக்கம் செய்யும் நிலை ஏற்பட்டது.
இந்த நேர்கோட்டை கொஞ்சம் நீட்டித்து யோசனை செய்யுங்கள். தாய் தந்தையர் என்றுமே வாழ்வார்கள், குழந்தைகளும் வாழ்வார்கள் என்ற நிலை ஏற்படும். இதுவே மிகவும் இயற்கையான யோக நிலை. இது இயல்பாகவே நடக்கின்ற ஒரு சம்பவம். நாம் செயற்கையினாலே தடுத்து நிறுத்தாமல் போதுமானது. நாம கண்டதை தின்னு தின்னு செத்து போயிடுறான். அப்ப ஜீரநீர் சுரந்துட்டாவே மிகுனும் குறையினும் நோய் செய்யுங்கிறாரு. அப்ப வாயில தண்ணீரை தவிர, தூய்மையான தண்ணீரை தவிர எது வச்சாலும், இப்ப நான் காலையில் நெல்லிக்காய் சாறு சாப்பிட்டேன், அது எனக்கு எடுத்துருக்குது. அவுள் சாப்பிட்டேன், அது எனக்கு எடுத்துருக்குது. சிறிதளவு அன்னம் சாப்பிட்டுருக்கேன், 2 ஸ்பூன் 3 ஸ்பூன், அது வந்து அன்பளிப்பாக கொடுத்த அன்னம் சாப்பிட்ருக்கேன், அதுவும் ஜீரநீரை தூண்டி இருக்கும். நெல்லிக்காய் சாப்பிட்டு ஜீரநீரை தூண்டி இருக்கும். தேநீர் சாப்பிட்டுருக்கேன், அதுவும் ஜீரநீரை தூண்டி. எல்லாமே லிட்டில் அமௌண்ட் ஆஃப் ஃபுட்டு. ஆரோக்கியம் என்பது வேறு, அறுசுவை என்பது வேறு. அறுசுவைக்கும் ஆரோக்கியம் எந்த சம்மந்தம் கிடையாது. புரியுதுங்களா? ஆரோக்கியத்திற்கும் அறுசுவைக்கும் சம்மந்தம் கிடையாது, உணவுக்கும் ஆரோக்கியத்துக்கு சம்மந்தம் இல்லை. என்ன உடம்பு தன்னைத்தானே யாரையும் கேட்காம பல கோடி ஆண்டா வாழ்ந்துட்டு இருக்குது. இதை கெடுத்து குட்டிச்சவராக்கும் போகிறோம். இந்த வெள்ளையர்கள் தான் கெடுத்து குட்டிச்சவராக்கி இருக்காங்க. ஆகையினால திருவள்ளுவர் கூறுகிறார், கூற்றம் குதித்தலும் கைகூடும் நூற்றலின் ஆற்றல் தாழ்ப்பட்டவருக்கு. ஆகையினால நாம் இந்த கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்கள் என்று கூறுகிறார் திருவள்ளுவர். அதாவது தவ வாழ்க்கை வாழ்தல் திறமை மிக்கவர்கள் மரணத்தை வெல்லுவார்கள் என்று பொருள். திருமூலர் கிபி 1ஆம் நூற்றாண்டு முதல் 5ஆம் நூற்றாண்டு வரை வாழ்ந்தார் என்பதற்கு சரித்திர சான்றுகள் உள்ளன. அப்படிப்பட்ட யோகிகளுக்கு அவர்கள் விருப்பப்படி தலையில் உள்ள பிரம்மரந்திரம் எனப்படும் கபாலத்தின் உச்சிப்பகுதி தானாக திறந்து அவர்கள் உயிர் வெளியேறும். இதுவே நிர்விகல்ப சமாதி நிலை. அவர்களின் உடல் கோயிலாக மாறுகிறது. இதையே திருமூல திருமந்திரத்தில் உள்ளம் பெருங்கோயில் ஊனடம்பாளையம் வள்ளல் பிரானார்க்கு வாயிற் கோபடவாசல் தெல்லறை தெளிந்தார்க்கு சீவனை சிவலிங்கம் கடலப்புலனைந்தும் காளாமணி விளக்கே என்று 1825 பாடல் சொல்றார் என்று கூறினார். ஊனுடம்பு ஆலயம் என்ற வரிகளை கவனியுங்கள். இந்த வரிகளை வெளியிட்ட பெருமை தமிழனுக்கே உண்டு. இது நாம் 800 கோடி மக்களுக்கு உரிய மாறாத உண்மை. இயற்கை நமக்கு கொடுத்துள்ள வரப்பிரசாதம். இதை நாம இந்த அளவுக்கு கெடுத்துக் கொள்கிறோம் என்று நமக்கு தெரியும். இன்றும் சித்தர்கள் சமாதி அடைந்த இடங்கள் சக்தியுள்ள கோவிலாக விளங்குகிறது. எல்லோருக்கும் தெரியும். அங்கே அருள் பாலிப்பது மேலே உள்ள விக்கிரகங்கள் அல்ல, கீழே சமாதியில் உள்ள சித்தர்கள் உடலாகும். திருமூலரின் காலம் பற்றிய குறிப்பு. திருமந்திரம் ஸ்ரீ காசி மடம் திருப்பனந்தாள் வெளியீடு வருடம் 1991 புத்தகத்தில் ஆராய்ச்சி முன்னுரை இல் பேராசிரியர் முனைவர் கு. சுந்தரமூர்த்தி அவர்கள் திருமூலரின் காலம் பற்றி கீழ்கண்டவர் எழுதுகிறார். செந்தமிழ் நிலம் சேர்ந்த மொழிகள் 18 என்றும் மொழிகள் 18 என்றும் தமிழ்ப்புலம் மலைநாடு கொங்கு நாடு பாண்டி நாடு சோழ நாடு தொண்டை நாடு என்று 5 வகை இருந்தது. தமிழ்ப்புலம் மலைநாடு கொங்கு நாடு பாண்டி நாடு சோழ நாடு தொண்டை நாடு என 5 வகை பகுப்புடையது என்றும் இவர் கூறுகிறார். ஆக மொழி 18ன்னு சொல்லிட்டு தொண்டை நாடு இருந்திருக்கிறது. அதாவது தமிழ் புலம் எந்த மாதிரி இருந்திருக்கு கேட்டிங்கன்னா, ஆரம்பத்தில் பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்தியா இப்படித்தான் இருந்திருக்குது. புரியுதுங்களா? மலைநாடுன்னு சொல்லுவாங்க. அது மலைநாடுன்னு எதை குறிக்கும்? இமயமலை கூட குறிக்கலாம். மலைநாடை குறிக்கிறது, கொங்கு நாடை குறிக்கிறது. கொங்கு நாடு பாண்டிய நாடு சோழ நாடு தொண்டை நாடு மலை நாடு என்று 5 வகை புலமாக இருந்திருக்கிறது. அந்த நேரத்தில் 18 மொழிகள் வேறு இருந்திருக்கிறது. 18 மொழிகள் இருந்திருக்கிறது என்று இவர் குறிப்பிடுகின்றார். இம்மொழிகளும் ஐம்புல பகுப்பும் கடைச்சங்க காலத்திற்கு பின்பே குறிக்கப்பட்டு வந்துள்ளன. தில்லை சிற்றம்பலத்தை புன்வைந்தவன் சிம்மவர்மன் ஆவான். இவன் 5ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவன். இப்பொன்னம்பலத்தை இவர் குறிக்கின்றார். இவ்வகையில் இவர் கிபி 5ஆம் நூற்றாண்டினர் ஆகின்றார். எனினும் இவர் இந்நிலையில் என்றும் இவ்வுலகில் என்றும் தப்பில்லா மன்றில் மணிக்கூத்து கண்டபின் ஒப்பில் 7 கோடி யுகம் இருந்தேங்கிறாரு. ஆக இந்த மன்றம் என்று சொன்ன தங்கக்குறையை பார்த்துட்டு இந்த பூமியில் இருந்துகிட்டே இருக்குங்கிறாரு. அப்போ யோகிகள் என்ன வந்து அணு வடிவத்தில் இருந்துகிட்டே இருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த உச்சியின் வழியாக அவர் திருவாரூரில் தான் வந்து அவர் முக்தி அடைஞ்சாங்கன்னு சொல்லப்படுகிறது. அங்கே போனீங்கன்னா அந்த திருமலருடைய அந்த கதிர்வீச்சு நமக்கு ஏற்படலாம். கிட்ட போனோம்னா ஒரு 10 அடி கிட்ட போகிறப்ப ஏதாவது ஏற்படலாம். அந்த சுய சிந்தனையோடு அழுக்கற்ற தேகமாக மலமற்ற தேகமாக இருந்தால் மட்டும்தான் அதை வெளியிருந்து புரிஞ்சுக்கும். உங்களுடைய மூளையிலுடைய அந்த காமா ரேடியேஷன், இந்த காமா ஃப்ரீக்வன்சியும் அங்கே இருக்கிற காமா ஃப்ரிக்ஷன் ரெண்டும் ஒன்றா சேர்க்கின்ற பொழுது நடக்கும். இந்த காமா ஃப்ரிக்ஷன் வந்து அது அன்லிமிட்டட், அது எங்கே வேணாலும் போகும். இந்த காமா ஃப்ரிக்ஷன் தான் நமக்கு. அது வந்து நம்ம வந்து உயிருடல், நம்ம இயக்குவதே வந்து அந்த உயிர் தான். உயிர் வந்து நம்ம உடலை இயக்குகிறது. இதில் வந்து புரிந்து கொள்வது பரிணாம அறிவியல் வேறு இருக்குது. இதில் வந்து டிஎன்ஏன்னு ஒன்று இருக்குது, மரபணு மூலக்கூறு ஒன்று இருக்குது, இப்போ மூளையில் ஒன்று இருக்குது, பீனியல் இருக்குது. எல்லாம் ஒன்றுக்குள்ள லிங்க் இருக்குது.
எல்லாமே வந்து உயிரால் இயக்கப்படுவது தான். அந்த உயிர் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அது எங்கே பல லட்சம் கோடி ஒளி ஆண்டுகளுக்கு அப்பால் அங்கே தான் இருக்குது. அங்கிருந்து அது இயக்கிக்கிட்டு தான் இருக்குது. அப்போ அதுதான் டினி பார்ட்டிகல்னு சொல்லுவாங்க. அது வந்து மைண்ட் ஃபோர்ஸ் ஃபாஸ்டர் தேன் லைட் ஃபோர்ஸ். மைண்ட் ஃபோர்ஸ் த குவாண்டம் ஃபோர்ஸ் ஃபாஸ்டர் தேன் கிளாசிக்கல் ஃபோர்ஸ். குவாண்டம் ஃபோர்ஸ் ஃபாஸ்டர் தேன் குவாண்டம் ஃபோர்ஸ் ஃபாஸ்டர் தேன் லைட் ஃபோர்ஸ்ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த முதல் பாடத்தில் அநேகமாக 2ஆம் பகுதி முடிச்சுட்டு 3ஆம் பகுதி பற்றி பேசுவோம். சரிங்களா?